பசுமை செஞ்சாலும் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான் போகிறோம். வேலூர்ல அணைக்கட்டு அப்படின்ற இடத்துக்கு தான் போகிறோம். இங்க தாய்மன் பிரதீப் அப்படின்ற ஒரு இளம் விவசாயத்தை சந்திக்க போறோம். இவரை பத்தி நான் சொல்ல தேவையில்ல, இவரை பத்தி நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க நாட்டு ரகம், அதை அழிஞ்சிட்டு வர நாட்டு ரகங்களை தேடி தேடி தான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. தக்காளியில வந்து ஒரு 150-200 தக்காளிகளை வந்து விற்பனை பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி தக்காளி, வெண்டை, கத்திரி அப்படின்ட்டு பல ரகங்களை வந்து நாட்டு ரகங்களை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு வந்து வாங்கியிருக்காருங்க. எதுக்காக அவர் வந்து நாட்டு மாடு வாங்கியிருக்காருன்னா அது 3 காரணம் சொல்றாருங்க. ஒண்ணு வந்து உழவுக்கு வச்சுப்பாராம், இன்னொன்று வந்து எரு, மூணாவது வந்து இந்த ரேஸுக்காக பயன்படுறான். அந்த ரேஸ்ல லட்சக்கணக்கெல்லாம் வந்து பரிசு கிடைக்குமா, அதுக்காக தான் வந்து நாட்டு மாடு வந்து வளர்க்குறாங்களாம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு மாட்டால என்ன நன்மை, நாட்டு மாடு இல்லைன்னா ஒரு விவசாயி வந்து எந்த அளவுக்கு அவமானத்தை சந்திப்பாங்க அப்படின்னு பல தகவல் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாட்டு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வெயில் சீசன் ஆரம்பிச்சான், அதனால கண்டிப்பா தீவன பற்றாக்குறை வரும். அந்த தீவன பற்றாக்குறை சமாளிக்கிறதுக்காக தான் நான் ஒரு 4 தீவனங்களை போட்டிருக்கேன். இந்த வெயிலுக்கு கண்டிப்பா வந்து மாடுகளுக்கு அந்த தீவனங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் பல தகவல்கள் வந்து தாய்மன் பிரதீப் அவர் வந்து வீடியோ சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹவ் 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 பா வணக்கங்க, நான் தாய்மன் பிரதீப்குமார் பேசுகிறேன். மாடுன்றது செல்வம்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் மாடுன்றது விவசாயியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எப்போவுமே மாடு வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் அன்னைக்கு ஒரு தற்சார்பாக ஒரு வாழ்வில் இருந்துச்சு. அந்த தற்சார்பில் முக்கியமான ஒரு அங்கம் தான் நம்ம மாடாக பார்க்குறோம். ஏன்னா மனுஷன் எல்லா இடத்துலையுமே உழைக்க முடியாது. அந்த மனுஷன் உழைக்க முடியாத இடத்துல தான் மாட்டுகளை வச்சு அதனுடைய உழைப்பை வாங்கி அதுக்கு தீவனத்தையும் அதுக்கப்புறம் உணவையும் கொடுத்து அதனுடைய உழைப்பை வாங்கி தான் இன்னைக்கு எல்லாருமே உணவாக எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படி இருந்த நிலையில இன்னைக்கு மாடுன்றது இல்லாமே போயிடுச்சு. காரணம் இன்னைக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம், அது பெரிய அரசியல் ஆகிடும். ஆனால் ஒவ்வொரு விவசாயியுமே தனக்கான உர மேலாண்மைக்கும் உழைப்புக்கும் மாடுகளை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. 3வது தான் பால் தேவை. அப்போ பால் தேவையை மையப்படுத்தி மட்டுமே இன்னைக்கு மாடுகள் வச்சிருக்கிறது தவறானது. இது 3த்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஒரு மாடு இருக்குதுன்னா நம்ம நாட்டு மாடை ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று ஏர் ஓட்டிக்க முடியும், நம்ம உழைப்பை பங்கு போட்டுக்க முடியும் மாட்டோட. 2வது குறைஞ்ச மெயின்டெனன்ஸ்லேயே நம்ம இது வளர்ந்துடும். இதுக்கு நீங்கள் ஜெர்சி மாட்டை வச்சு பார்த்துக்கிற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. இது எவ்வளோ வெயிலில் கட்டி போட்டு வச்சுருந்தாலுமே அதுக்கு தேவையில்லை. ஒரு கொட்டகைன்றது பெருசாக தேவையில்லை, ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி கொட்டகையே தேவையில்லை, பராமரிப்புன்றது கம்மியாக இருக்குதுன்றதுனால இந்த நாட்டு மாடுகளை பெருசாக நம்ம சூஸ் பண்ணுறோம். 2வது இதுலேருந்து வர கண்ணுக்குட்டிகள் மறுபடியும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்படி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு நாட்டு மாடு குறைஞ்சது 12 கண்ணுகளை ஈனக்கூடிய தகுதியுடையதாக இருக்குது. அதையும் தாண்டி அதிகமாக இருக்குது, ஆனால் ஆவரேஜாகவே 12 கண்ணுக்குட்டி போடும். அப்போ அந்த அளவுக்கு வீரியமான மாடுகளை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம நிறைய ஜெர்சி மாடுகளை போயிட்டோம். காரணம் 2-3 ஈத்து தான் போடும், அதுக்குள்ளவே அது பால் மொத்தம் கொடுத்து மாடு வீக் ஆகிடும். அப்போ நீங்கள் லாபம் எதுன்னு பார்த்தோம்னா இதுதான் லாபகரமானதாக இருக்கும். ஏன்னா பாலுக்கு விலை இல்லை. இன்னைக்கு ஒரு வேலை 60-70ன்னு பாலுக்கு விலை கொடுத்தா வேணா அந்த பால் உற்பத்தின்றது லாபகரமாக மாறும். அப்படி நம்ம நாட்டு மாடுகளை அழியாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு காளைகளும் வச்சுருக்கணும், பசு மாட்டுகளையும் வச்சுருக்கணும், அதுலேருந்து கண்ணுக்குட்டி போட. இது வந்து ஒரு குடும்பமாக தான் நம்ம பார்க்குறோம். அது ஒரு மாடு, அது ஒரு விலங்கு அப்படின்றது மாதிரி இல்லாமல் இது ஒரு குடும்பமாக பார்க்கும்போது தான் நமக்கு புரியும் இதில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. இது என்ன ரகம்? இது வந்து நம்ம ஒரு மாடுங்க, துறிஞ்சல் மாடுன்னு சொல்லுவோம். அதில் இது செவல மாடு. இது அது வந்து பார்த்தோம்னா ஹலிக்கர், கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டது. கர்நாடகா பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள. ஆமாம் ஆமாம், கிடைச்சதை வாங்கியிருக்கிறேன். நான் இப்படிதான் வேணும்லாம் தேடிலாம் வாங்கல, எது விலை கம்மியா இருக்கோ அப்படி வாங்கியிருக்கிறேன். உரத்துக்காக. இன்னொன்று இது வெயில் வந்து ஓடவும் கூடும். நம்ம ஊருக்குள்ள நிறைய ரேஸ்லாம் நடக்கும். அதாவது ஒரு 100 மீட்டர் பந்தயம் இருக்கும். அந்த 100 மீட்டர் பந்தயத்தில் ஒரு மாடு எவ்வளோ வேகமாக ஓடுதோ அதுக்கேற்ற மாதிரி பரிசுகள் லட்சக்கணக்கில் நடக்கும். அப்போ இது எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டை ஒட்டி, அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இப்போ கூட ஓட்டிகிட்டே இருக்கு. இப்போ கூட போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு இடத்துல மாடு போயிட்டே இருக்கும் பாருங்க. காலையில் எல்லாம் சீரி சிங்காரிச்சு அலங்கரிச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரகம் தான் இது. ஸோ இதுலேருந்து கண்கள் ஈனும் போது அதுகளுக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரியும் போயிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னன்னா மாடுகள் ஸ்லாட்டருக்கு போகாமல் தடுக்கிறதுக்கான நிறைய வழிங்க இந்த விளையாட்டு எல்லாமே. இந்த விளையாட்டுலாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா மாடுகள் வெறும்
உணவுக்கானதா மாறிடும். ஆனால் மாடுகள் உணவுக்கானதா இல்லாமல் செல்வமாக இருந்துச்சு. அந்த செல்வத்தை நம்ம பேணி காக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. சரி திலீப், இப்போ எல்லாரும் மாடுகளை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கு மாடுக்கு தீவனங்கள் பார்த்துடலாமா? சரிங்க, வாங்க பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 மாடுகள் தான் வச்சுருந்தோம். கிர் மாடு வச்சுருந்தோம். அப்போ அதுங்களுக்குன்னு பெருசாக நம்ம தீவனத்துக்காக எதுவுமே போடவே இல்லை. நம்ம காய்கறிகள் செடிகளில் வர களைகளையே எடுத்துன்னு வந்து போட்டோம்னா அதுவே தீவனமாக மாறிடும். நெல் நம்ம எப்பவும் போட்டிருக்கிறோம். நெல் அறுத்தோம்னாக்கா நமக்கு அந்த வைக்கபிள் கிடச்சிருது. ஆனால் இப்போ ஒரு 2 மாடு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஒரு 4 மாடு ஆகிட்டதுனால நம்ம இப்போ கொஞ்சமாக தீவனம் போட்டிருக்கிறோம். ஒரு 20-25 சென்ட்டில் போட்டிருக்கிறோம். இப்போ தான் முளைச்சி வந்துட்டு இருக்குதுங்க எல்லாமே. ஒரு சின்ன பகுதி அந்த 20 சென்ட்டையே 4-5 பிரித்து ஒரு பகுதி சூப்பர் நேப்பியர், ஒரு பகுதி கம்பு, ஒரு பகுதி சோளம், ஒரு பகுதி வேலி மசால், இந்த மாதிரி 4 பயிர்களை சேர்த்து பண்ணியிருக்கிறோம். சுற்றி வந்து மரவள்ளி கிழங்கு குச்சிகளை நட்டுருக்கிறோம். இப்போ தான் இது ஆரம்ப கட்ட நிலை. இன்னும் இதில் அறுவடையோ இல்லை எதுவும் நடக்கவே இல்லை சொல்ல போனோம்னா. இதுக்கப்புறம் தான். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நமக்கு தீவன தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாகிடும். பச்சையாக கிடைக்கக்கூடிய புல்கள் கிடைக்காது. அப்போ அந்த மாட்டுகளுக்கு தேவையான ஒரு உணவை கொடுக்கணும். ஏன்னா நம்ம கட்டி போட்டு வளர்க்குறோம். மாடை கட்டி போட்டு வளர்க்குறதே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு கொண்டு போயிட்டுருப்போம். அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் இன்றைக்கி விளை நிலமாக மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்கன்றது எங்களுக்கு சந்தோஷம். பட் ஆனால் எங்களுக்கு மேய்ச்சலுக்கான இடம் கிடைக்கல. அப்போ அப்படின்ற பட்சத்தில் நம்ம தீவனத்தை போட்டு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம். அதனால தான் நம்ம மாட்டுக்கு கொஞ்சமாக தீவனம் வச்சுருக்கிறோம். இது வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். எதுக்காக இந்த மாட்டுக்கு இந்த ரக தீவனங்கள் எதுக்காக செலக்ட் பண்ணீங்க? மற்றபடி நீங்கள் எது செஞ்சாலுமே குறுகிய காலம் மட்டும்தான். நம்ம தண்ணி கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது நம்ம இடத்துல எல்லாமே. அப்போ தண்ணி குறைச்சலாக இருக்கும்போது நம்ம அதில் என்ன விளைய வச்சு பசுந்தீவனமாக கொடுத்துட முடியுமா அப்படின்றது தான் நம்ம யோசிக்கிறோம். இது ரொம்ப பெருசாக பிளான் பண்ணி பண்ணதுன்னு கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தீவனம் போட்டிருக்கிறோம். அப்போ அப்படி போட்டப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்றதுனால மறுபடியும் அதை நடவு செஞ்சுருக்குறோங்க. இல்லை, இது சாப்பிட்றதுனால மாடுகளுக்கு பால் அதிகமாக தரும்? ஆக்சுவலாக நம்ம பாலுக்காகவே மாட்டுகளை வச்சிடல. நம்ம சாணிக்காகவும் கோமியத்துக்காகவும் தான் நம்ம மாடுகளை வச்சுருக்கிறோம். 2வது நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே நாட்டு மாடுங்கன்றதுனால உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்க போகிறதில்ல. கன்றுக்குட்டி போடும், கன்றுக்குட்டிலேருந்து மாடு உற்பத்தி ஆகும். அந்த மாடு தான் நம்ம வித்தாத லாபகரமாக இருக்கும். மற்றபடி சாணம் கோமியம் நமக்கு எப்பவுமே தேவைப்பட்டுட்டே இருக்குது. உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த கிர்மாடு 2த்தையுமே வித்துட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு முழுவதுக்கு கூட சாணி இல்லை அப்படின்னாக்கா அது அசிங்கமாக நினைப்போம் நாங்கள். காரணம், இன்னொரு வீட்டில் போயிட்டு சாணி எடுத்துகிட்டு வந்து நாம் வீட்டை மொழுகிறோம் அப்படின்னா அது எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்காது. ஒரு விவசாயியாக நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவோம். அப்போ அதுக்காக தான் இன்னொரு 2 மாட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம். இப்போ அதுலேருந்து சாணி எடுத்து தான் நம்ம வீட்டு முழுகிறதும், நம்ம வீட்டை சுத்திகரிக்கக்கூடிய வேலைகளையும், கோமியத்தை எடுத்து நம்ம நிலத்துக்கு பயன்படுத்துகிறதும், இந்த மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த வேளாண்மை தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இன்னொன்று, வெளியிருந்து ஒரு இன்புட் உள்ளே வரக்கூடாதுன்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக மாடுங்க இருக்கணும். அதுலேயும் பசுக்கள் இருக்கணும். நம்ம ஒரு 4 பசு வச்சுருக்குறோங்க. சரிங்க, இப்போ மாடுகளுக்கு இந்த தீவனம் மட்டும் கொடுத்தா போதும், வேற தீவனம்லாம் வேண்டாமா? நம்ம மாடுகளை மேய்ச்சிட்டு வரோம். அதாவது மேய்க்கிறது கொண்டு போவோம் மலைக்கு, மாடு மேய்ஞ்சிட்டு வரும். அதை தாண்டி பத்தாத போகிறதுக்கு தான் நம்ம இந்த தீவனத்தை கொடுக்குறோம். தீவனமே முதன்மையான பயிர் கிடையாது. ஏன்னா கால்நடையாக இருக்கிற வரைக்கும் தான் ஆரோக்கியம். அப்போ மாடுகள் நடக்கணும், மேயணும். அந்த மேய்ச்சலும் என்ன சொல்லுவாங்கன்னா தேய்ச்சலும் மேய்ச்சலும்னு சொல்லுவாங்க. மாடை போயிட்டு நரிஷ் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் நம்ம அந்த காடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பக்கத்தில் தான் அந்த மலை குன்று இருக்குது. அந்த அடிவாரத்தில் எதுவுமே மேய்ச்சிட்டு வந்தோம்னா அதுங்களுக்கு பாதி வயிறாரும், மீதி வயிற்றுக்கு தான் நம்ம இந்த தீவனங்களை கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிறது உலர் தீவனமாக நம்ம வைக்கல கொடுத்துட்ருக்குறோம். கடையிலேருந்து எதுவும் வாங்குறது தீவனம்? கடையிலேருந்து பொட்டு மட்டும் வாங்குகிறோம். மற்றபடி வேறு எந்த தீவனமும் வாங்க தேவையில்லை. அடர் தீவனத்தில் பொட்டுகள் மட்டும் வாங்குகிறோம். ஏன்னா அது தண்ணி குடிக்கிறதுக்கு அப்போ அன்னிலேருந்து பழகிருச்சுனால அதை போட்டால் தான் தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரியான நிலைமை. சரிங்க, கேட்க நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மாடுகளை பற்றியும் சொன்னீங்க, மாடுகளை எதுக்காக வச்சிருந்த விஷயங்கள் சொன்னீங்க, தீவனம் பற்றி சொல்லியிருந்தீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.